Future Vision Study Center, Salem. Let's discuss about the union and its territories. அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்க்கான பார்ட் 1, அதுக்கப்புறம் ஆர்டிகல், இது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 எதை பற்றி பேசுது? ஸோ ஆர்டிகல் 1 to 4ல இருக்கக்கூடிய யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் ஆர்டிகல் 1 to 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 1 which describes the name and territory of the union. So what is the name of the union? India, that is Bharat. So India, that is Bharat, is the key factor. India, that is Bharat அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 1ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ இந்தியா இஸ் அ யூனியன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இட் நாட் ஃபெடரேஷன், ஃபெடரல் ஸ்டேட்ஸ் கிடையாது, யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது புது ஸ்டேட்ஸை வந்து அட்மிட் பண்றது. ஸோ டெரிட்டரி, ஸோ டெரிட்டரி அட்மிட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டிச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி இட் வாஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா, லேட்டர் இட் வாஸ் அக்வயர்ட் ஃப்ரம் த பிரெஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பிரெஞ்சு கிட்ட இருந்து தான் நம்ம பாண்டிச்சேரியை வந்து அக்வயர் பண்ணிட்டோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அக்வயர்ட் டெரிட்டரியா சொல்லலாம், சிக்கிம் அக்வயர்ட் டெரிட்டரியா நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புது வகையான டெரிட்டரிஸை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஆஃப்டர் தட் ஆர்டிகல் 2A which describes the associate state Sikkim. So it was repealed. இதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸோ however இந்த இடத்துல நம்ம சிக்கிம் தொடர்பா 2A ஆர்டிகல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, லேட்டர் இட் வாஸ் அபாலிஷ்டு, இதையும் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 எதை பத்தி பேசுது? அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்டை பத்தி பேசுது. ஸோ ஆர்டிகல் 3 ஃபார்மேஷன், ஆல்ட்ரேஷன் அண்ட் பவுண்டரிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் த டெரிட்டரிஸ் வித்தின் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ஃபார்மேஷன் பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி ஆல்ட்ரேஷன், பவுண்டரிஸை ரீஆர்கனைஸ் பண்றது, நேமை மாத்துறது எல்லாமே ஆர்டிகல் 3ல இருக்கு. அப்போ ஒரு டெரிட்டரி அக்வயர் பண்றதுங்கிறது ஆர்டிகல் 2லையும், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் வந்து நேம் மாத்துறதும் நம்ம ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்கலாம். சிக்கிம் வந்து ஆர்டிகல் 2 எக்ஸாம்பிள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆர்டிகல் 3க்கு வந்து எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஆர்டிகல் 4 law made under article 2 and 3 should be made the change between schedule 1 and 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாட் இஸ் த ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் இன் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைசேஷன் பண்றதுல பார்லிமெண்ட் தான் அதை பண்ணும். ஸோ பார்லிமெண்ட் இஸ் த பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பார்லிமெண்டோட டெசிஷன் படி பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பண்ணி இதை வந்து நடத்துவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 4 லா மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 பேஸ் பண்ணி ஒரு லாவை வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அதோட ஷெட்யூல் 1 and 4ல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷெட்யூல் 1 எதை பத்தி பேசுதுன்னா நேம் பத்தி பேசுது. ஷெட்யூல் 4 அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபா அலோகேஷன் பத்தி பேசுது. அப்ப ராஜ்யசபா அலோகேஷனையும் சேஞ்ச் பண்ணும், as well as நேம்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணும்னு சொல்லி இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? So after that the description about the reorganization or a description of the territory which is given by Dr. B.R. Ambedkar. So Dr. B.R. Ambedkar states that India is a union of states. It preferred than federation of states அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறதுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. he explains in the 2 points, 2 பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்கா மாதிரியாக ஃபெடரேஷனாக நாம இல்ல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து ஃபெடரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஒன்னு சேரலன்னு சொல்றாரு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுமே அவங்க வந்து இந்தியால இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய ரைட்ஸோட இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்தியா டிட் நாட் ஹாவ் எனி ஃபெடரேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அந்த அக்ரிமெண்ட் இல்லாதனால இந்தியா வில் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ that is the explanation given by Dr. B.R. Ambedkar. India is union of states அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that
100th constitutional amendment 2015. So it was the recent amendment which is enacted 5 years before. So 2015ல ஒரு constitutional amendment வருது regarding the Bangladesh land boundary treaty அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ ராட்க்ளிஃப் பவுண்டரி அப்படிங்கிறது யார் யாருக்கும் நடுவில் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் ஆஸ் வெல் அஸ் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ அதன் அடிப்படையில் 100th அமெண்ட்மெண்ட் 2015ல பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய லேண்ட் அக்ரிமெண்ட் பத்தி பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கான விஷயங்களை பார்க்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அக்விசிஷன் ஆஃப் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இது ஹிஸ்டரியில் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஹவவர் இதுவா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைதராபாத்தா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர், இந்த மாதிரி முக்கியமான டெரிட்டரிஸ் பிரின்சிலி ஸ்டேட்ஸை வந்து இந்தியா கூட எப்படி ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஹவவர் தி ஸ்டேட்ஸ் was divided into four parts: part A, part B, part C, part D. Part A consists of 9 states, part B consists of 9 states, part C consists of 10 states, part D consists of 1 states அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் டில இருக்கக்கூடிய 1 ஸ்டேட் எதுனா அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ரீஆர்கனைசேஷனோட பிகின் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக கமிட்டிஸ் அமைச்சாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்குவிஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் லிங்குவிஸ்டிக் டிமாண்ட்? ஸோ மொழி அடிப்படையில் ஸ்டேட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட் வந்துச்சு ஆஃப்டர் த ரீஆர்கனைசேஷன். ஸோ அப்போ அதாவது பிரின்சிலி ஸ்டேட் அக்விசிஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரின்சிலி ஸ்டேட்டான அக்விசிஷன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணணும் லாங்குவேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வந்துச்சு. அதை இவால்வேட் பண்றதுக்காக எஸ்கே தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ல ஒரு கமிஷன் வந்து போடுறாங்க. எஸ்கே தார் லிங்குவிஸ்டிக் கமிஷன் அதுக்கு வந்து பேரு. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948 ஜூன் மந்த். It gives recommendation in December month. So in that December month recommendation, SK Dar Commission described that the administrative purpose rather than linguistic factor அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு ஸ்டேட் பிரிக்கும் போது, ஸோ ரீஆர்கனைசேஷன் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபேக்டர் தான் முக்கியமானது, ஆனா லிங்குவிஸ்டிக் ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபேக்டர்ஸ் அது வந்து லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர்னு 2 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது சரியானது கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டேட்டை வந்து நிராகரிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர் வாஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The recommendation was given in 1948. சரிங்களா? However இந்த லிங்குவிஸ்டிக் ஃபேக்டரை அப்படியே முழுமையா வந்து நிராகரிக்க கிடையாது. அப்புறம் ஜேவிபி கமிட்டியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேவிபி கமிட்டி விச் மீன்ஸ் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மீட்ல இது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் December 1948, submitted the report in April 1949. So the JVP committee rejected the request for the linguistic factor அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனை ஜேவிபி கமிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் பொட்டி ஸ்ரீராமுலு was the person, the predominant Congress leader who demanded separate Andhra Pradesh for Telugu speaking people. So he led the hungry fast protest. இவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. 56 days hungry fast அப்படின்னு நம்ம சொல்லலாம். After he was died, 56 நாட்களுக்கு பிறகு இறந்துறாரு. So the government decided to create the Telugu speaking separate Andhra Pradesh அப்படின்னு நம்ம சொல்லலாம். On the 1st October 1953, Andhra Pradesh, the separate Telugu speaking state was reorganized with the capital of Kurnool. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு நம்ம சொன்னோமா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதற்கடுத்து ஃபசல் அலி கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபசல் அலி கமிஷன் was set up in 1953 December and submitted the report in 1955. 1955ல என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் இட் கிவ்ஸ் 16 ஸ்டேட்ஸ் and 3 central administrative territories ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ 16 ஸ்டேட்ஸா பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து 3 சென்ட்ரல் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு
டெரிட்டரிஸ் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட்டுங்கிற அந்த ஐடியாவை இதை ஏத்துக்கவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மேஜரா பேசக்கூடிய லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் கால்டு ஃபசல் அலி கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் given 16 ஸ்டேட் வந்து 3 சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் the 7th constitutional amendment 1956 officially created the State Reorganization Act 1956. It was established on the 1st November 1956. அப்ப 1st November 1956ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்போ 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காமன் ஃபேக்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 or more states கேன் ஷேர் த காமன் கவர்னர். ஒரே கவர்னர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ்க்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து காமன் ஹைகோர்ட் இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டேட்டு அதுக்குன்னு தனி ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கணும்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் which recommends 14 full-fledged states and 6 union territories have been listed here. So அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மொத்தமா 14 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த 14 ஸ்டேட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தர் பிரதேஷ் as well as West Bengal. These are the 14 states have been recommended by the State Reorganization Act 7th Amendment 1956 which is enacted on 1st November. So அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியது இந்த 14 ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 6 யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், லாக்டிவ், மினிகாய், அமின்டிவ் ஐலாண்ட்ஸ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. சரிங்களா? ஸோ அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட் இது மட்டும்தான். அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த 14 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற நம்பர் தெரிஞ்சா போதும். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்தமான் நிக்கோபார் ஸ்டில் யூனியன் டெரிட்டரி தான். அதனால நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது. தென் டெல்லி இனிஷியலி யூனியன் டெரிட்டரி, now national capital territory. So it changed its name into the union territory into national capital territory. And Himachal Pradesh erstwhile union territory or present state. Then Laccadive, Minikai and Amindiv Islands became Lakshadweep அப்படின்னு சொல்லக்கூடிய புது பேருக்கு வந்து மாறிடுச்சு. மணிப்பூர் became the state as well as Tripura became the states. These are the significant points that has been given in the 6 union territories அப்படின்னு நம்ம சொல்லலாம். So அப்போ after that now we have 14 states. So hereafter going to 15th state, that is Gujarat. So அப்ப அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். 15வது ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குஜராத் was established in the year 1960. So before that erstwhile பாம்பேவா இருந்துச்சு. It was separated into Maharashtra for Marathi speaking people and Gujarat for Gujarati speaking people அப்படின்னு நம்ம சொல்லலாம். That is called 15th state Gujarat 1960 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கிரியேட் பண்ண வருஷம் 1960. So after that the acquisition of union territories அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாத்ரா நகர் ஹவேலி, கோவா டையூ டாமன், பாண்டிச்சேரி. So Dadra Nagar Haveli as well as Goa Dayu Daman were under the Portuguese rule, but Puducherry was under the French rule. So இது எல்லாத்தையும் அக்வயர் பண்றாங்க. 10th Amendment 1961ல தாத்ரா நகர் ஹவேலி, 12th Amendment 1962ல கோவா டையூ டாமன், 14th Amendment 1962ல புதுச்சேரி. ஸோ இது எல்லாமே அக்வயர் பண்ண அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது 10, 12, 14 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆஃப்டர் தட் 16th ஸ்டேட் இஸ் நாகாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 1963 அசாம்ல இருந்து பிரிக்கிறாங்க. நாகா ஹில்ஸ் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். நாகா ஹில்ஸ் அசாமோட அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 1963ல வந்து கிரியேட் பண்றாங்க. இட் வாஸ் a previous year question which has have been asked in group 2A. So 16th state is Nagaland 1963. 17th state ஹரியானா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஹரியானால என்ன பண்றாங்க அப்படின்னா பஞ்சாப்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. பஞ்சாப் வந்து ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹரியானா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பஞ்சாபி பேசுறவங்களுக்கு பஞ்சாப்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஏபி ஷா கமிட்டி அண்ட் சண்டிகர் became the union territory அப்படின்னு நம்ம சொல்லலாம். 18th state Himachal Pradesh, 19th state Manipur, 20th state வந்து திரிபுரா. Himachal Pradesh erstwhile union territory became the full-fledged state in the year 1971 as well as 19th state
Manipur created in the year 1972, 20th state Tripura created in the year 1972. அந்த 1972ல மொத்தம் 3 விஷயம் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. மணிப்பூர், திரிபுரா அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேகாலயா 21st ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1972 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப மேகாலயா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? இட் வாஸ் அட்டானமஸ் ஸ்டேட். இது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு. 22nd amendment 1969 அடிப்படையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது it is promoted as Meghalaya became the full-fledged state through through the 21st state created in 1972. So அப்பா 21வது ஸ்டேட்டா மேகாலயாவை 1972ல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 14 ஸ்டேட்ஸ்ல ஆரம்பிச்சது 15 ஸ்டேட் குஜராத் அப்படின்னு நம்ம சொல்லலாம், 16 ஸ்டேட் நாகாலாந்து, 17 ஸ்டேட் ஹரியானா, 18 ஸ்டேட் வந்து ஹிமாச்சல், 19th ஸ்டேட் மணிப்பூர், 20th திரிபுரா, 21st இஸ் மேகாலயா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டேட் கிரியேட் பண்ண போனதோ அதோட நம்பர் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இயர் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22nd ஸ்டேட்டா சிக்கிம் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ 1975 இந்த இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிக்கிம் எப்படி இந்தியா கூட ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபாள்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் பூட்டான் ஒரு கண்ட்ரி இருக்கு, ரெண்டுக்கும் நடுவில் இருந்த ஒரு டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ரூல்டு பை ஜாக்யால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால் ரூல் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. 35th amendment 1974 அடிப்படையில் அசோசியேட் ஸ்டேட் சிக்கிம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. ஆர்டிகல் 2A அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி 10th ஷெட்யூல்ல சிக்கிம் அப்படிங்கிற ஸ்டேட்டை வச்சிருந்தாங்க. ஹவவர் தே நீட் ஸ்டேட்ஹுட். அதனால 36th amendment 1975 வழியாக அதுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 34ல ஆட் ஆகி 35லயே ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட்டா வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 23rd ஸ்டேட்டா மிசோரமும், 24th அருணாச்சலும், 25th பாத்தீங்க அப்படின்னா கோவாவும் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது 1987ல. இதுல பர்டிகுலரா சொன்னோம்னா கோவாங்கிறது வந்து போர்ச்சுகீஸ் இருந்து வந்து அக்வயர்ட் டெரிட்டரி. அந்த அக்வயர்ட் டெரிட்டரி பிகேம் த ஸ்டேட் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். 25th ஸ்டேட் அப்படிங்கிறது கோவா. மிசோரம், அருணாச்சல், கோவா அப்படிங்கிறது 1987ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் 26th ஸ்டேட் வந்து சத்தீஸ்கர், 27 உத்தரகாண்ட், 28 வந்து ஜார்க்கண்ட் சொல்லுவாங்க. these three are same in the year 2000லயே இது மூணையும் வந்து ஆட் பண்ணாங்க. சத்தீஸ்கருக்கு வந்து மத்திய பிரதேசனும், உத்தரகாண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்தோம், ஜார்க்கண்ட் வந்து பீகார்ல இருந்து பிரிச்சாங்க. ஷார்ட்டா நீங்க CUJ ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? CJ 26, 27, 28, 29 ஸ்டேட் தெலுங்கானா which is separated from Andhra Pradesh அப்படின்னு நம்ம சொல்லலாம். On the date June 2, 2014. So the last attempt, the state Jammu and Kashmir is bifurcated into the Union Territory. ஜம்மு அண்ட் காஷ்மீரை என்ன பிரிச்சாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்னு சொல்லக்கூடிய 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ August 5, 2019 அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து October 31, 2019 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதில் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா 28 ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 8 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டையூ, டாமன், தாத்ரா, ஹவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஐயும் சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்தியாச்சு. ஸோ அது வந்து 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கன்சிடர் ஆச்சு. தென் ரீநேம், இது வரைக்கும் எதெல்லாம் ரீநேம் பார்த்திருக்காங்க? யுனைடெட் ப்ராவின்ஸ்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசன் மாற்ற வருஷம் 1950, மெட்ராஸ் தமிழ்நாடு மாறின வருஷம் 1969, மைசூர் பிகேம் கர்நாடகா இந்த இயர் 1973, டெல்லி யூனியன் டெரிட்டரி டெல்லி என்ன மாத்தியாச்சு, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா மாத்தியாச்சு 1992. ரொம்ப முக்கியம் 69th amendment 1991 அப்படின்னு சொல்லலாம். அப்போ 69th amendment 1991 பேஸ் பண்ணி யூனியன் டெரிட்டரி டெல்லி என்னவா மாறிச்சு அப்படின்னா NCT டெல்லியா மாறிச்சு. 2006ல உத்தராஞ்சல் பிகேம் உத்தரகாண்ட், புதுச்சேரி பாண்டிச்சேரிங்கிறத புதுச்சேரின்னு மாத்தியாச்சு 2006ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். These are all the rename அப்படி நம்ம சொல்லலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.